ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெங்களூர் ஜாஸ்க் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. ஸோ அதுக்காக சொர்க்கவாசல் திறப்பாங்க எல்லா பெருமாள் கோயில்லையும். ஸோ அதுக்காக நம்மளுமே ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். ராமர் டெம்பிளுங்க. இது வந்து ஃபேமஸான ராமர் டெம்பிள், ராம் மந்திரான்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா பெருமாள் கோயிலில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி இங்கேயும் போகலாம், இங்கேயும் சொர்க்கவாசல் திறப்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு போனோம். ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து இப்படி தான் கோபுரம், பெருமாள் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சங்கு இது இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் லைனில் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. தெரு ஃபுல்லாகவே தோரணம் எல்லாமே போட்டு பயங்கர டெக்கரேட்டிவாக வச்சுருந்தாங்க. ஓகேங்களா. ஃப்ரண்ட்டில் என்ட்ராகும்போதே வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை கும்பிட்டுட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். லைனில் தான் போனோம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பெருமாள் லக்ஷ்மி தேவியோட சேர்ந்து செட்டப்போடு இருக்கிற மாதிரி அந்த ஒரு இது. நடுவில் வந்து ராமர் வந்து கண்ணாடி பாக்ஸில், இந்த பக்கம் வந்து கணேஷா, அங்கிட்ட முருகர் வந்து இருக்கிற மாதிரி, ராமருக்குள்ளே வந்து அனுமன் உட்காந்துருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே போனோன்னா பெருமாளை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவன் இருந்துச்சு. சுற்றி வந்தோன்னா ஒரு திருப்பதியில் இருக்க அந்த பெருமாள் கும்பிட்டுட்டு அப்புறம் மஞ்சள் குங்குமம் விபூதியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்தோன்னா இங்கிட்ட படுத்திருக்க மாதிரி அந்த பெருமாளும் இருந்தாங்க. அப்புறம் சொர்க்கவாசல் திறப்பு அந்த செட்டப் கிட்டே வந்துட்டோம். அது தொட்டு கும்பிட்டு தான் எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. என் பையனுக்கு எட்டலாம் ஜம்ப் பண்ணுறேன்னு சொல்லி முட்டிக்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவனை தூக்கி விட்டு பாப்பாவையும் தூக்கி விட்டு நானும் தொட்டு கும்பிட்டு உள்ளே என்ட்ரானேன். என் ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி வீடியோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போனோடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா க்யூ வந்து போங்கன்னு சொல்கிறவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா இப்படி திரும்பி நின்று கும்பிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி என் பையனை இது பண்ணாங்க. ஸோ திரும்பினோடனே சாமியை வச்சுருந்தாங்க. உள்ளே நுழைஞ்சோடனே திரும்பி பார்த்தா நமக்கு கடவுள் தரிசனம் தர்ற மாதிரி. ஸோ கடவுள் தரிசனம் முடிஞ்சோடனே அந்த இதில் வந்துட்டு சாமியார்கிட்ட வந்து தலையில் வந்து எல்லாரும் சாமி இது வாங்கிக்கிட்டு எல்லோரும் தொட்டு கும்பிட்டதுக்கப்புறமா வந்து தீர்த்தம் கொடுத்தாங்க. தீர்த்தத்தை வாங்கிக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக நின்று கும்பிட முடியுமோ அது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் மனசார வேண்டி கும்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கனக்குள்ளேயே வந்து நின்றுக்கிட்டு நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபேமிலியாகவே வந்து பார்த்திங்கன்னா சாமி முன்னாடியே சாமியோடையே பார்க்குறதுக்கு தெய்வ கடாட்சியமாக இருந்துச்சு. ஏழுகுண்டில் வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்ற மாதிரி ஒரு நல்ல தரிசனமாகவே இருந்துச்சு. மன நிம்மதியாகவே இருந்துச்சு. ஓகேங்களா. வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஃபேமிலியாக வந்து கிளிக் எடுத்துக்கிட்டோம். அப்படியே பாப்பாவை தூக்கி வச்சுட்டு எடுத்து முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே பிரசாதத்துக்கு தொன்னை கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா புளியோதரை கொடுத்துருந்தாங்க. அங்கேயும் வந்து லட்டு வந்து விற்றாங்க. லட்டு பிரசாதம் 20 ரூபான்னு சொல்லிட்டு அதில் வந்து 3 வாங்கியிருந்தார் என் ஹஸ்பண்டு. திருப்பதியில் இருக்கும்ல அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வெளியே வியூவில் வந்தோம் அப்படின்னா அங்கெல்லாம் சிட்டிங்க்கு சேர் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ராமரும் ஆஞ்சநேயரும் வந்து ராமர் வந்து ஆஞ்சநேயரை வந்து இது பண்ணுற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி சிலை. அதில் கீழே வந்து ஸ்டோன் செட்டப்ஸ், அதை ராமர் பாலம் கட்டுறதுக்கு தானே இது பண்ணாங்க, அந்த செட்டப் வந்து வச்சுருந்தாங்க. செம்மையாக அந்த ராமர் கும்பாபிஷேகம் இருந்துச்சு இல்லைங்களா, அப்போ தான் இது ரெடி பண்ணாங்க. செம்மையாக ரெடி ஆயிருந்துச்சு. ஸோ அங்கேயும் பாப்பா நான் அப்புறம் என் ஹஸ்பண்ட்னு தனித்தனியாகவும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஃபேமிலியாகவும் எடுத்தோம். அங்கே கொஞ்சம் நேரம் அமைதியாக நல்லா உட்காந்துருந்தோம். பசங்க வந்து அங்கே இங்கே ஜாலியாக போய்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் கோயிலுக்கு போனீங்களா? நீங்கள் போன டெம்பிள் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சா அந்த பெருமாள் கோயிலுக்கு போனது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நாங்கள் போன இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. ஸோ இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் மன நிம்மதியாகவும் எப்போவுமே வந்து நமக்கு மன நிம்மதியை தரது வந்து பார்த்திங்கன்னா கடவுள் தான். நம்ம நிறைய யோசிச்சுட்டே இருந்தாலும் கோயிலுக்கு போனால் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ சாமிக்கிட்ட போனால் நம்ம எல்லாத்தையுமே சொல்லி நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்றத நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு ஃபேமிலியோட நல்லாவே இருந்துச்சு சாமி தரிசனம். ஸோ உங்களுக்கு இன்னும் சூப்பரான இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய் பாய். நன்றி மக்களே.